வெல்கம் டு குக் வித் கவிதா. இன்றைக்கி வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தனியா, நான் ஒரு 2 பேர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு 2 பேர் செய்கிறதா இருந்தால் இந்த அளவுக்கு ஒரு 3 தடவை கூட இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ப்ரீமிக்ஸ் இருந்தால் ஜஸ்ட்டு சுடு தண்ணி ஊற்றி உப்பு போட்டோன்னா ரெடியே ஆகிடும் வத்த குழம்பு. டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்கணுன்னு அவசியமே இல்லை. எல்லாத்தையும் ஒரேடியாக ஒட்டுக்கா போட்டு வறுத்துடலாம். வறுத்தோன்னாலே நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா அந்த சூடோடு இருக்கணும். இன்க்ரீடியன்ஸு ரொம்ப கொஞ்சமாக தான் இதுக்கு தேவை. நல்லா நம்ம தக்காளி வெங்காயம் போட்டு பண்ணால் எப்படி ஒரு வத்த குழம்பு இருக்குமோ அது மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். அதோட ஒரே ஒரு ஸ்பூன் போல் நான் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டோன்னா கசப்பு தன்மை ஆகிடும். அதனால் வெந்தயத்தை குறைவாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போதும். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறதால குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் நல்லா. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அரிசியை கூட போட்டு வறுத்துக்கலாம். அதோட பெப்பர் ஒரு 1½ ஸ்பூன் போல் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு வதங்கி நல்லா ஒரு பொரிஞ்சு வரணும். படப்படன்னு நல்லா பொரியும் போது நல்ல ஸ்மெல்லு வரணும். அதோட ஒரு 10-12 வரமிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணோன்னா நல்லா இது ஒரு 10-15 போல் வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுல்லுன்னு காரம் இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். சப்புன்னு இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் அதிகமாகவே நீங்கள் காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் உப்பு போட்டு பேனில் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உப்பை நீங்கள் வறுக்காமல் போட்டுட்டிங்க அப்படின்னா ப்ரீமிக்ஸஸ் ஸ்டோர் பண்ணும்போது நீர்த்து போயிடும். அதனால் அந்த நீர்த்து தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக உப்பை வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1½ ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு ஒரு 1½ கைப்பிடி அளவுக்கு நான் புளியை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு புளியையும் அந்த தண்ணி தன்மை போகிற வரைக்கும் வறுத்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போனது வரைக்கும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே ஆற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு பொடியாக பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு எடுக்கலைன்னா நரன்னு இருக்கும். அது கூடவே நம்ம தனியாக மணத்தக்காளி வத்தல் நான் எடுத்திருக்கேன். அந்த மணத்தக்காளி வத்தல் நல்லா பொறுன்னு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் வறுக்கலாம். நல்லாவே இருக்கும். அது ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் நல்லா. இதை அரைக்காமல் நம்ம அந்த அரைச்ச பொடி கூட ஆட் பண்ணோம். நான் இப்போ அரைச்சி சலிச்சு வச்சுருக்கேன். சலிச்சு எடுத்தால் அந்த நரன்னு வராமல் இருக்கும். குழம்பு இல்லைன்னா நரன்னு இருக்கும். இது கூட ஆட் பண்ணி ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணோன்னா நான் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் 3 மந்த்ஸ் கூட நல்லாவே இருக்கும். ஒரு 3 டைம்ஸ் போல் நான் செஞ்ச குவான்டிட்டிக்கு ஒரு 3 டைம்ஸ் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை வச்சு குழம்பு எப்படி மேக் பண்ணுறதுன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக ஆயில் எதுவுமே தேவையே இல்லை. சிம்பிளாக இந்த பவுட்ரை நான் ஒரு 2 பேருக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு இந்த கிளாஸ் அளவில் ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சோம் அப்படின்னா நல்ல திக்கான வத்த குழம்பு ரெடி. டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். பொடி மட்டும் போட்டு பண்ணுறோம் எப்படி இருக்குமோ நினச்சாலும் டேஸ்ட் நல்லாவே வரும்.